நாங்க வந்து முழுக்க அதிகாரம் எங்க கையில இல்லாதப்பவே நாங்க வேலை செஞ்சுருக்கோம். அதிகாரம் கையில கிடைக்கும் எந்த போராட்ட காலத்துல இல்லாம இருக்குமா? நீங்க சொல்லுங்க. ஒரு செவிலியர் போராட்டமா, ஒரு துப்புரவு தொழிலாளி போராட்டமா, ஆசிரியர் போராட்டமா, என்ன சொல்றாங்க? இப்ப என்ன சொல்றாங்க? பாதி திருநங்கை என்ன சொல்றாங்கன்னா, ஏன் எலெக்ஷன் அப்ப மட்டும்தான் மக்களுக்கு நாங்க டிரான்ஸ்ஜெண்டர் கண்ணுக்கு தெரியறோம், மித்த நேரத்துல ஏன் தெரிய மாட்டேங்கிறோம்? ஒரு குரல் எழுப்பிருக்காங்க. அதுக்கு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. கேட்க வேண்டியது யார்கிட்ட? அதிகாரத்தை குடுத்தீங்க பாருங்க. இத்தனை வாட்டி யார்கிட்ட குடுத்தீங்க அதிகாரம்? அவங்க கிட்ட. தெரியாம குடுத்துட்டோமே. இப்ப தெரிஞ்சு கொடுக்கலாமா? கண்டிப்பா நீங்க எல்லாம் சேர்ந்து வாய்ப்பு கொடுக்காத வரைக்கும் ரோட்ல நிக்க வச்சு மசோதா பாஸ் பண்ண போறாள் நானா? இப்ப வந்து எம்எல்ஏ இப்ப சங்கரையா இருக்காரு. இப்ப அவர் பேசினா எடுபடும். இப்ப இது வரைக்கும் இப்ப நான் போய் அங்க உட்காந்து பேசினாதான் எடுப்பேன். நான் இங்க உட்காந்து குரல் கொடுக்குற போராட்டம் வரும். அதுக்கு பேர் அதிகாரம் கிடையாது. போராட்டம் வேற, அதிகாரம் வேற. அதிகாரம் கையில கிடைக்கிறப்ப எவங்கிட்டே நம்ம போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா மசோதாக்கள் பாஸ் பண்ண போறோம். சரியா? யோசிச்சு வாங்க. நான் சுயநலமானவன். ஏனென்றால் என் குழந்தைகள் இந்த உலகில் பாதுகாப்பாக வாழ வேண்டும். இந்த சமூகத்தில் அச்சுறுத்தல் இல்லாத சமூகத்தில் வாழ வேண்டும். அதனால் நான் நாம் தமிழர் கட்சி வாக்களிப்பேன். விவசாய சின்னத்தில் நீங்கள்